எல்லோருக்கும் வணக்கம். இந்த மாதிரியான வீடியோவை நீங்கள் எத்தனையோ யூடியூப் சேனலில் பார்த்துருப்பீங்க. ஆனால் இது என்னுடைய அனுபவத்தை நான் இங்கே ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன். முகம் தெரியாத பல தமிழ் குடும்பங்கள் இங்கே ஒன்றா சேர்ந்து பொங்கல் வச்சதை பற்றி தான் நான் இங்கே சொல்ல போகிறேன். ஷார்லட் தமிழ் சங்கம் சார்பாக பொங்கல் விழா ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. காலையில் எல்லாரும் சேர்ந்து பாரம்பரியமான முறையில் பொங்கல் வச்சு முடித்தோம். மதியம் ஒவ்வொரு குடும்பமும் ஒரு டிஷ்ஷை சமைச்சு எடுத்துகிட்டு வந்து எல்லார் கூடயும் பகிர்ந்து எல்லாரும் ஒன்றா கூடி உட்கார்ந்து சாப்பிட்டோம். பொங்கல் விழா முடிஞ்சிருச்சு, இதோட வீட்டுக்கு கிளம்பலான்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். அப்போ தான் சொன்னாங்க, பக்கத்தில் இருக்க ஆடிட்டோரியம்குள்ளே உள்ளே போய் உட்காருங்க, அங்கே பட்டிமன்றம் நடக்க போகுதுன்றதை எங்களுக்கு தெரிவிச்சிருந்தாங்க. இந்த அரங்கத்தை பார்க்குறதுக்கே ரொம்ப அமைதியாகவும் ரம்மியமாகவும் ஒரு வெளிச்சம் முகத்தில் அடிக்காமல் கலை நிகழ்ச்சிகளால் காதுகளுக்கு இறைச்சலை உண்டாக்காமல் கலகலப்பான நிகழ்ச்சிகள் நடந்ததுன்னா இந்த பொங்கல் விழா தாங்க. என்னதான் வெளிநாட்டில் இருந்தாலும் நம்மவங்க தமிழ் மறக்கலைன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போது சில நடன நிகழ்ச்சிகளையும் அதை தொடர்ந்து வந்த பட்டிமன்றம், மிமிக்ரி இவை எல்லாத்தையும் உங்ககிட்ட மகிழ்ச்சியோடு நான் பகிர்ந்துக்கிறேன். நீர் இருக்காது, நகரங்கள் இருக்கும். உங்களுக்கு ஒரு கவிதை சொல்லுவேன். அந்த கவிதைய கடைசி வரிய நீங்க ஜெர்க்கா முடிக்கணும். ரெடியா? ஓகே. அது யாரு உங்க பொண்ணா? ஆமாங்க, அது என் பொண்ணுதான். இவனும் பையனா? ஆமா, பையன்தான். ஓகே ஓகே, பையன் வந்துட்டான். இதுதான் முதல் கவிதை. குளிர்காலம் உழுது குருவே குருவே என்ற சிஷ்யன் வெயில் காலம் வந்தவுடன். சரி, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? அதுவா குருவே, நாங்க சார்லட் தமிழ் சங்கம் வந்து ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க பொங்கலுக்காக. சரி, அந்த நிகழ்ச்சியில வந்து நாங்க பட்டிமன்றம் பண்றோம். ஓ, பட்டிமன்றமா? நான் நடத்துகிறோம். கலிஃபோர்னியாவிலேருந்து நக்கீரர் பட்டிமன்ற குழு வந்து நடத்துகிறாங்க. ஆமாம் ஆமாம், ஜேசு வந்திருக்காரு, அவர் ரொம்ப நல்லா பண்ணுவார். சரி, நீ என்ன பண்ணுறீங்க? நான் வந்து வினாடி விழா நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தமிழ் தெரியாது, எப்படி நடத்துகிறோம்? தெரிஞ்சவங்க நடத்திட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை, காஃபி பேண்ட்ல ஊற்றிக்கிச்சு. மதம் என்ன தெரியுமா அப்படின்ட்டு அப்படியே மக்கள்லாம் குழப்பமா பார்த்தாங்க. என்னன்ட்டு தாமதம் அப்படின்னாரு. அதுதான் வந்து அந்த கூட்டத்தோட மொத்த எனர்ஜியும் மாற்றி கைத்தட்ட வச்சது. அந்த மாதிரி தான் ஆண்கள் வந்து ஒரு கடினமான சூழ்நிலையும் நகைச்சுவையை வந்து அசால்ட்டா அணுகிறவங்க. என் அணித்தோட ஜெயபிரகாஷ் குடும்பங்களில் நடக்கிற கணவன் மனைவி நடுவில் நடக்கிற நகைச்சுவையை புட்டு வச்சாரு. நான் செய்ய மாட்டாங்க, உங்க நண்பர்கள் மாதிரி தான். அவங்க வந்து என் கல்யாணத்துல திடீர்னு மாத்தி பயங்கரமா வேலை செஞ்சாங்க. ஆச்சரியமா போய் கேட்டேன், என்னடா விஷயம் அப்படின்ட்டு. நண்பனுக்கு ஒரு கஷ்டம்னா நாங்க தானே கூட நிற்கணும். அவ்வளோதாங்க, நிகழ்ச்சி முடிஞ்சிச்சு. கடைசியாக நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு சாமியை பார்த்துட்டு கிளம்பிட்டோம். நன்றி, வணக்கம்.